வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபிக்ஸ் டு ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே கூட ரொம்ப ஷார்ட்டாக சின்ன எக்ஸ்ப்ரெஷனாக எடுத்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டக்குன்னு போடுற மாதிரி இருந்தாங்க கமெண்ட்டில். அதுக்காக வேண்டி ரொம்ப சின்ன எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனு ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏபின்றது ஒன்று, சிடிங்கிறது ஒன்று, 2 ஆப்ரண்ட் இருக்குது. நடுவில் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால இது இன்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதான் 2 ஆப்ரண்டுக்கு நடுவில் ஆப்ரேட்டர் வந்தால் அது இன்ஃபிக்ஸு, 2 ஆப்ரண்டுக்கு பின்னாடி வந்தால் அது போஸ்ட் ஃபிக்ஸு, 2 ஆப்ரண்டுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் வந்தால் அது ப்ரீஃபிக்ஸு. இப்போ நம்ம மாற்ற போகிறது ப்ரீஃபிக்ஸாக தான் மாற்ற போகிறோம். என்ன பண்ணணும், இங்கே நடுவில் இருக்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷனை மறுபடியும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏபி ஸ்டாரு சிடி இருந்தது அப்படியே எடுத்து எழுதிக்கினேன். ப்ரீஃபிக்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், நடுவில் இருக்கிறத தூக்கிட்டு வந்து முன்னாடி போடணும், அவ்வளோதான். இந்த ஸ்டாரை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நடுவில் இருக்கிறத தான் இப்போ மாற்ற போகிறோம் நம்ம. இந்த நடுவில் இல்லை, 2 ஆப்ரண்டுக்கு நடுவில் இருக்கணும், 2 ஆப்ரண்டுக்கு நடுவில் இருக்கணும். அப்போ பார்த்தா பியும் சியும் 2 ஆப்ரண்ட் தானே மேம், நடுவில் ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இன்ஃபிக்ஸை மாற்றும் போது ப்ரியாரிட்டி ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸை பார்க்கணும். எந்த ஆப்ரேட்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியோ அதை தான் முதல்ல செய்யணும். அப்படி பார்த்தோன்னா ப்ளஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ளஸ்ஸுக்கு கிடையாது, ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு. அதாவது பெட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட் மாஸ்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்கெட், எக்ஸ்போனன்டேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ ப்ராக்கெட் வந்ததுன்னா முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்யணும். அப்புறமா பவர், ஏதாவது ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா அதை செய்யணும். அப்புறமா டிவிஷன் பார்ட்டு, அப்புறமா மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் சப்ராக்ஷனும் செய்யணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல செய்யணும், அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல செய்யணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏபியை எழுதிட்டு ப்ளஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டுட்டேன். சிடியை எழுதிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்து முடிச்சாச்சு. இந்த 2 ஆப்ரண்டையும் சால்வ் பண்ணிட்டோம், இதையும். இப்போ நடுவில் ஸ்டார் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டாரை தூக்கி இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்ரண்டாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாரை போட்டுட்டோம் அப்படின்னா ப்ரீஃபிக்ஸ் நோட்டேஷன் ரெடி. இன்ஃபிக்ஸாக இருந்ததை நம்ம என்னவா மாற்றிட்டோம், ப்ரீஃபிக்ஸாக மாற்றிட்டோம். இந்த வீடியோ ரொம்ப எளிமையாக டக்குன்னு புரிகிற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.